சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளினுடைய தேவ செய்தி மூலமாய் நாங்களும் ஜெப வீரர்களாய் என் ஆண்டவரே மாறுவோம் என்ற பொருத்தனையோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவன் கடந்த வாரம் முழுவதும் நம்மளை கண்ணின்மணி போல் பாதுகாத்து நமக்கு வாழ்க்கையில் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து இதோ இந்த ஓய்வு நாளிலே தேவனை துதிக்கத்தக்கதாக, நன்றியர் எடுக்கத்தக்கதாக, அவரை புகழ்ந்து பாடத்தக்கதாக, அவரது புகழை அறிவிக்கத்தக்கதாக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மேல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். குறிப்பாக வந்திருக்கும் ஒவ்வொரு விருந்தினர்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இணையத்தின் மூலமாகவும் என் தேவனை துதித்து கனம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல ஆரம்பாடலாக யாவரும் எழுமி நின்று பாடல் எண் 416 ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தை
தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். வாசித்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. யாவரும் பக்தி வினயத்துடன் முழங்கால் படிட்டு அன்பாய் நேசித்து போசித்து வழிநடத்துவோர் எங்கள் அன்பு தகப்பனே, சுவாமி இந்த அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக என் தேவனை சோசரிக்கிறோம், நன்றி எடுக்கிறோம் தகப்பனே. தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கர்த்தாவே, உமது பிள்ளைகளாக எங்களை நீர் பத்திரமாய் வழிநடத்த வரும் தயவுக்காக உமக்கு கோடான கோடி சோசரம் தகப்பனே. என் தேவன் எங்களுக்கு கற்பித்த வண்ணமாய் கர்த்தாவே, இதோ உமது ஆலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி என் தேவனை துதித்து பாடவும் உமது புகழை அறிவிக்கவும் என் தேவன் காண்பித்த மட்டில்லா கிருபைக்காக உமக்கு நன்றி எடுக்கிறோம், சோசரிக்கிறோம். வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரை மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டது என்று கர்த்தாவே, அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக என் தேவன் தயவு பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக என் தேவனை சோசரிக்கிறோம், நன்றி எடுக்கிறோம் தகப்பனே. என் தேவன் பிள்ளைகளை அதிசயமாய் அற்புதமாய் நீர் வழிநடத்துவதற்காக உமக்கு கோடான கோடி சோசரம் தகப்பனே. கேட்ட வந்து ஆண்டவரை சாட்சிகள் போல கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து கர்த்தாவே, அவர்களை நீர் வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் தொட வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரை நல்ல மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கர்த்தாவே, பிள்ளைகள் இன்னும் அதிகமாக என் தேவனண்டை கிட்டி சேர்த்தக்கதாக என் தேவன் தயவு பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் கர்த்தாவே, உதவுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் கண்ணோக்கி பாரும். இன்னும் அநேகருக்கு கர்த்தாவே தேவைகளை சந்திப்பதற்கு உதவுவதற்கு என் தேவன் தயவு பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் என் தேவனுடைய செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த செய்தியை என் தேவன் தொட வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். தேவன் பரத்திலிருந்து கர்த்தாவே, உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மகனோடு இடைப்பட்டு கர்த்தாவே, நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே அதை நாங்கள் உட்கொண்டு கர்த்தாவே, அதை மற்றொரு மத்தியில் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக என் தேவனுடைய வருகையை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவரே, உமது தூதை ஆண்டவரே இந்த உலகெங்கும் எடுத்து செல்லத்தக்கதாக என் தேவன் தயவு பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம்.
மீண்டுமாக வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தொட வேண்டுமாய் உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இணையத்தின் மூலமாகவும் என் தேவனை கனம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தொட வேண்டுமாயும் இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரை அவர்களுக்கும் கொடுத்து கர்த்தாவே, அடுத்த வாரத்தில் அவர்களும் வந்து எங்களோடு என் தேவனை துதிக்கத்தக்கதாக, சாட்சிகள் அநேகம் ஏறெடுக்கத்தக்கதாக என் தேவன் தயவு வரட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தை ஜெபம் கேளும் என் பரிசுத்தமுள்ள தந்தையே. உங்கள் அனைவருக்கும் மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காணிக்கைக்குரிய நேரமாக இருக்கிறது. ஒரு வசனம் படித்து நம்ம காணிக்கையை கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 4:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். படித்த வசனத்தின்படி நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் திராட்சரசம் புரண்டு ஓடக்கூடிய அளவு இருக்கணும். நாம் கடவுளிடத்தில் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படியாக கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மளோடு இருந்து கையிட்டிருக்கிற காரியங்கள், வேலைகள் அனைத்தையும் வாய்க்க பண்ணி, நம்மளை பிரயாணங்களை வாய்க்க பண்ணி, நம்மளை வாஞ்சிய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளையும் காண செய்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் அவருக்காக பொருத்தனை செய்யப்பட்ட பிறந்தநாள் காணிக்கைகள், தசமபாதங்கள், குடும்ப திருமண காணிக்கைகள் மற்றும் இதர காணிக்கையை கொண்டு வந்திருப்பவர்கள் முன் வந்து செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுது சபையின் செலவு காணிக்கைகளும் சேகரிக்கப்படும். பொக்கிஷமாக
எல்லோரும் தலை தாழ்த்தி படைக்கப்பட்ட காணிக்கையாக ஜெபம் செய்வோம். மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்நாள் மதிய பொழுதிலே ஒரு கூட்டமாக இணைந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிற பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் ஒரு தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சென்று நாட்கள் மூலம் கர்த்தர் எங்களோடு நாங்கள் கையிட்ட காரியங்கள், வேலைகள், வியாபாரங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நீ எங்களுக்கு தந்த சகலவித நன்மைகளையும் எண்ணி பார்த்து தந்த ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. கொடுக்கப்பட்ட கரங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் 10, 100, 1000 கொடுக்கும்படியாக இன்னும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வரக்கூடிய காலங்களிலே இன்னும் அதிகமாக கொடுத்து ஊழியத்தை தாங்கவும் ஊழியத்தை வழிநடத்துகிற பிள்ளைகளாக எழுதி பிரகாசி கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கொடுக்க முடியாத இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக வருகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல வியாபாரங்களை ஏற்படுத்தி கொடுத்து உமக்கு காணிக்கை கொடுக்கலை வழிவாசலை ஏற்படுத்தி தர முடியாது உமது கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் அவர்களும் கொடுத்து உம் நாமத்தை மகிழ்வுபடுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் சிறு பிள்ளைங்கள், வாலிபர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த பகுதியில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற தலைவர்களையும் செயலாளர்களையும் மற்றும் பொருளாளரை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர் இருக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள் எது வாய்க்கப்படவும் இந்த பகுதியிலே அநேக திருச்சபை எழும்பத்தக்க, அநேக கூட்டங்கள் நடைபெறத்தக்க, அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமை பயன்படுத்த வேண்டுமா தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷ பள்ளிக்கூடத்துக்காக ஜெபிக்கிறோம். அதை பொறுப்பெடுத்திருக்கிற முதல்வருக்காகவும் ட்ரெஸருக்காகவும் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனி பேர்பார் ஆசீர்வதித்து இந்த ஆண்டிலே முழுமையான மாணவர் சேர்க்கை நடைபெறவும் அவர்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்பட இந்த பகுதியை ஒளிவிளக்காக எழுந்தி பிரகாசிக்க இந்த இங்கே பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் உங்களுடைய சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு போதித்து அருமை நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா மீதமுள்ள நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளின் செய்தியானது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கத்தக்க கர்த்தர் மகனை மறுத்து நீ வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா ஆன்லைன் மூலியமாக இந்த ஊழியத்தை தாங்கி வழிநடத்துகிற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் கையிட்டு வேலைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் எதிர்காலம் உமது கருத்தில் இருக்கிறதப்பா. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சித்த வச்சிருக்கோ உமது சித்தத்தை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வரக்கூடிய காலங்களிலே அவர்கள் இந்த ஊழியத்தை என்ன அதிகமாக வழிநடத்தப்படவும் தாங்கவும் கர்த்தர் வல்லமையை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பகுதியிலே என்ன ஊழியங்கள் அநேக பழகி பெருகவும் அநேகருக்கு சத்தியத்தை சொல்ல எங்கள் சபையில் ஒவ்வொருவரையும் வல்லமையை பயன்படுத்த வேண்டுமா தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சகல துதி கனமகமே உமக்கே செலுத்துவோம். இயேசு நிமித்தம் தாழ்த்து ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது விசேஷ பாடலில் திருமதி ஜனனி முரளி அவர்கள் பாடுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூட
நல்ல கருத்துமிக்க உயிருள்ள பாடலுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாடின சகோதரியை தேவன் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லோருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களை மறுபடியுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இணையதளத்தின் மூலமாக இணையக்கூடிய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே கோயம்புத்தூர் மத்திய திருச்சபை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறது. ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய அவருக்கே நாம் துதிகன மகிமைகளை ஏறெடுப்போம். எல்லோருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜெப வீரர்கள். எத்தனை பேர் இந்த தலைப்பை கடந்து வந்திருக்கிறீங்க? இந்த வார்த்தையை கடந்து வந்திருக்கிறீங்க? பெரும்பாலும் நிறைய பேரை இப்படி சொல்லுவாங்க, அவர்களை நல்லா ஜெபிக்கக்கூடியவங்களை ஒரு உத்வேகப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. வேதாகமத்தில் இந்த வார்த்தை யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்குதா என்று சொன்னால் நேரடியாக இல்லை. ஆனால் ஒரு சில நபர்களுடைய செயல்கள், ஒரு சில நபர்களுக்கு இந்த பெயரை புனைப்பெயராய் நாம் இந்த நாளில் கொடுத்து பார்க்க போகிறோம். அதே போல் அந்த புனைப்பெயரை நாமும் பெறுகிற ஒரு கிருபையை கர்த்தர் அருளும்படியாய் ஒரு பொருத்தனையோடு கூட இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை அருள்வாராக. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு அன்பான குடும்பத்தில் ஒரு தாயார், கணவனார் வேலைக்கு கடந்து போயிருக்கிறாங்க. 3 அழகான குட்டி பிள்ளைங்க, 3 பசங்க சுட்டியாக விளையாடி கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு பெரிய கொமோஷன் ஆயிடுச்சு. ஆன உடனே இந்த அம்மா சமையல் பண்ணி கொண்டு இருந்தவங்க அங்கேருந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வந்து கையில் கிடச்ச பையனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடி பயங்கரமாக விழுகிறது. இந்த பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உணவையும் பகிர்ந்து கொடுப்பாங்க, அடியையும் பகிர்ந்து கொடுப்பாங்க. இந்த அடி அவனுக்கு முடித்து எப்படியோ இந்த 2 பேருக்கு வந்துடும் சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஒரு ஆள் கையில் கிடச்ச பைபிளை திருப்பி வச்சு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல, இன்னொரு ஆள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. அந்த நபரை முடித்த இந்த தாயார் திரும்ப இவங்க 2 பேருக்கு அடி கொடுக்க, இவங்களும் சேர்ந்து சேட்டை பண்ணாங்கன்னு அடி கொடுக்க கடந்து வந்து இவங்களை பார்க்குறாங்க. கையில் என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. சரி, அடிக்க முடியுமா? உடனே அடிக்க முடியாது. வெயிட் பண்ணுறாங்க. நீ எவ்வளோ நேரம் வாசிக்கிறேன்னு நான் பார்த்துட்றேன், சத்தமாக வாசி. அவன் ஆரம்பிக்கிறான். அவன் வாசித்து கொண்டிருக்கிறான். இந்த பக்கம் முழங்கால் போட்டு ஒருத்தன் என்ன செஞ்சிட்ருக்கிறான்? ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த அம்மா நின்று பார்க்குறாங்க. நேரம் கடந்து போயிட்டே இருக்குது. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. என்ன செய்யலை? எந்திரிக்கவே இல்லை. அந்த கரண்டி கீழே வச்சா தான் எந்திரிப்பேன்ற நிலைமையில் இந்த பையன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அங்கே ஒரு ஹேஷ்டேக் போட்டாங்க. யார்? ப்ரேயர் வாரியர், ஒரு ஜெப வீரன் என்று சொல்லி போட்டாங்க. ஏன்னா பல மணி நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாப்புல இல்லை. ஒருவேளை இன்றைக்கு இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் அப்படி ஒருவேளை யாரையும் ஏமாற்றுவதற்காக அல்ல, ஏதோ சூழ்நிலைக்காக அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து பரலோக தேவனுடைய பரலோகத்தின் கதவுகளை நம்முடைய முழங்கால்கள் வழியாய், நம்முடைய ஜெபங்கள் வழியாய் தட்டுகிற ஒரு பொருத்தனையோடு கூட நம்ம கடந்து போகிறோம். இந்த அடைமொழி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அநேகருக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த அடைமொழி நாம பார்த்து கொடுக்கக்கூடியது. இந்த அடைமொழியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையின் தேவை என்னன்னு சொன்னால் அவருக்கு என்ன இருக்கணுமா? ஒரு ஹங்கர் ஃபார் காட், ஆண்டவருக்காய் ஒரு வாஞ்சை, ஒரு பசிதாகம் இருக்க வேண்டுமா? அதோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், என்னை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்ற ஒப்புக்கொடுத்தல் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வாஞ்சை இருக்க வேண்டும். பிறருக்காய் ஜெபிக்க வேண்டும் என்ற நல்மனது இருக்க வேண்டும். இப்படி இந்த குணங்கள் ஒருவேளை படைத்திருந்தாங்கன்னா அவர்கள் ஜெப வாரியர்களா, ஜெப வீரர்களாய் மாறுவதற்கு தகுதி பெற்றவர்களாய் இருப்பாங்களாம். ஒரு கொட்டேஷன் ஒன்று வாசித்தேன். இந்த பிரேயர் வாரியர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை, ஒருவேளை இந்த வாரியர்னு சொல்றதுனால அவர் யுத்த களத்தில் இருக்க வேண்டுமே. சரி, இந்த நபர்கள் யுத்த களத்தில் இருக்கவர்கள் அல்ல. The true prayer warrior spends more time with the commander and less time in the battle. அவங்க களத்தில் இருக்கிறதை காட்டிலோ இந்த கமாண்டரோடு சேர்ந்து இணைந்து செயல்படுவாங்க. சரி, இதை புரிந்துக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ஜெப வீரன் என்று சொல்லி பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வீரர்களுக்கு வீர மரணம் அடைஞ்சாங்கன்னா சில விருதுகள் கொடுப்பாங்க, சக்ரா விருது கொடுப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்க, அப்படி சாதனை புரிகிறவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு காட்சியில் நான் கண்டேன்.
அவர் நல்ல என்ன சொல்லனா துப்பாக்கி சுடக்கூடிய பீரங்கியை இயக்கக்கூடிய நல்ல ஒரு போர் வீரன். அவருடைய இடது கையும் இடது காலும் உடஞ்சி தனியாக விழுந்துருச்சு. அவர் விழுந்துட்டார், கீழே விழுந்துட்டார். அவரால் எந்திரிக்க முடியாது, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் பண்ண மாட்டாங்களே. அவர் அப்படியே ஒரு பீரங்கியினுடைய இதில் அவரை தள்ளி வச்சுட்டு கையில் இருக்கக்கூடிய பீரங்கி அவர் கையில் கொடுக்குறாங்க. இந்த ப்ரேயர் அந்த அந்த அதாவது என்ன சொல்லனா உலக பிரகாரமான வாரியர்களுக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை கை போனாலும் கால் போனாலும் உயிர் போகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய நாட்டுக்காய் தன்னால் இயன்ற அளவுக்கு போராட வேண்டும், இயன்ற அளவுக்கு அந்த பீரங்கியை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஜெப வீரர்களுக்கும் அதே நியமனம்தான். நம்மளுடைய ஜீவன் போகிற வரைக்கும், நம்முடைய நினைவுகள் இழந்து போகிற சூழ்நிலை வரைக்கும் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். ரோமர் 15வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல் நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுலார் நமக்கு ஒரு அறைகோல் விடுக்கிறார். நம்மை பார்த்து சொல்றாரு, என்ன செய்யணுமா? நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல போராட வேண்டும். ஒருவேளை இந்த ஒரு வசனம் தான் இந்த பிரேயர் வாரியர் என்ற வார்த்தை உருவாகிறதுக்கு காரணமாய் இருந்திருக்கலாம். போராட வேண்டும், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்கக்கூடியவர்களாய், தங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய வேண்டக்கூடிய காரியங்கள் கிடைத்து தீரும் மட்டும் விடாதவர்களாய் போராட நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒரு சில வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை பார்க்க போகிறோம். ஒரு 5-6 உதாரணங்களை பார்த்துவிட்டு நம்ம கடந்து செல்ல போகிறோம். இந்த உதாரணங்கள் எல்லாம் நமக்கு பிரபலமான உதாரணங்கள் தான். அவர்களுடைய நிலையில் அவர்கள் ஏறெடுத்த ஜெபங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது நபர் லேயாள். லேயாள் என்று சொன்னோடனே என்ன ஞாபகத்துக்கு வருது? கூச்சப்பார்வை. வேற இன்னொரு வார்த்தை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். கூச்சப்பார்வை, என்னம்மா, போராட்டம். வேற யாக்கோப்பின் மனைவி, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சரி, நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாம் கரெக்டு தான். நான் எதிர்பார்க்கிற ஒரு பதிலை பார்க்கலாமா? 29வது அதிகாரம் ஆதியாகமம் 29:31. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். இவங்களுக்கு ஒருவேளை ஒரு அடைமொழி கொடுக்க வேண்டும் என்று சொன்னா, அவங்க குடும்பத்துல ஒரு அற்பமா எண்ணப்படுறாங்க. அவங்கள பெருசா மதிக்கவில்லை. ஒருவேளை இந்த கணவனுடைய அன்புக்காய் ஏங்கி இருக்க வேண்டும். அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை நினைவு கூறும்படியா படிக்கெல்லாம் அப்படியே பேர் வைக்கிறாங்க. வரிசையா இந்த பேர்கள் அப்படியே வரிசையா கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பேர்களை நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க போறது. பேரை வாசிக்கலாமா? வாசிங்களேன். 32வது வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றபோது கர்த்தர் என் சிறுமையை பார்த்தள்ளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டான். ஒருவேளை இந்த அம்மாவுடைய வாஞ்சையை பாருங்களேன். இனியாவது இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமாவது என்ன செய்வாரா? நேசிப்பார். ஒருவேளை அன்பான சகோதரிகள், ஒருவேளை சகோதரர்கள், உங்கள் குடும்பங்களில் இது போல உங்களுடைய ஸ்பௌஸினால, உங்களுடைய துணையினால நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த லேயாள் ஒரு உதாரணமா நமக்கு முன்பாக நிற்கிறாங்க. இந்த அம்மாவை அற்பமாய் எண்ணுகிறார். ஆனா விடவே இல்லை. இந்த வார்த்தை நேரடியாக அவங்க ஜெபித்த மாதிரி இல்லை. ஆனா ஒவ்வொரு பெயரும் இனியாவது என்று சொல்லுகிற மாதிரி இருக்கிற. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி. இப்ப என்ன சொல்றாங்க? நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டு இந்த 2வது பிள்ளை என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஆனாலும் சூழ்நிலை மாறின மாதிரி தெரியல. அங்க வார்த்தை அப்படிதான் இருக்கிறது. வாசிங்களேன் தொடர்ந்து.
அவனுக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு அவனுக்கு சிமியோன் சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் பின்னும் அவள் கர்ப்பவதியாகி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். லேவி என்று பெயரிட்டார். திரும்ப அந்த அம்மானுடைய வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, இனியாவது என் புருஷன் என்ன செய்வாரா, என் கூட சேர்ந்திருப்பார்னு நினைச்சு இந்த பெயரை வச்சாங்களாம். ஒருவேளை அந்த அம்மானுடைய நிலையை நான் அப்படியே யூகித்து பார்க்கிறேன். அந்த குடும்பத்தில் தொடர்ந்து ஆண்டோடைய கிருபையினாலே அற்பமாய் எண்ணப்பட்ட அவர்கள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றுட்டே இருக்காங்க. குமாரர்களுடைய பெயர்கள் எல்லாம் படிக்கலாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை மாறாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் விடலை, அவங்க போராடுறாங்க. 35வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு. இப்பதான் அந்த அம்மாவுக்கு உண்மையாவே என்ன கிடைக்குது, அந்த போராடின அந்த ஜெபத்திற்கு பலன் கிடைக்குது. சரி, இந்த அம்மாவுக்கு இப்படி எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்கன்னு வாசிக்கலாமா? ஆதியாகமம் 34வது அதிகாரம் 1வது வசனம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்துக்கு, தீனாள்னு ஒரு பொம்பளை பிள்ளையும் கொடுக்கிறாரு. 35வது அதிகாரம் 23வது வசனம். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், சிபுலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். யாருக்கு பிறந்தாங்களா? லேயாளுக்கு பிறந்தாங்க. இவங்க எல்லாம் பிறந்தாங்க. ஆனாலும் அந்த தாயாருடைய அந்த நிலை, அவங்க போராடின அந்த ஜெபத்திற்கு பலன் பல வருடங்களுக்கு அப்புறம் கிடைக்கிறது. அவங்களுடைய பிள்ளை பேர் நின்று போயிட்டு, அங்கே தான் ரிவார்ட்னு பேர் வைக்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஹீப்ரூ லாங்குவேஜ் இந்த யூதாவை திருப்பினா காட் ஹஸ் என்ன சொல்ல ரிவார்டட் மீ அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களில், ஒருவேளை நம்முடைய உறவினர்களால், நம்முடைய நண்பர்களால் ஒருவேளை அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நமக்கு ஆண்டவர் இந்த தாயாரை ஒரு உதாரணமாய் முன்னிறுத்துகிறார். இந்த தாயார் ஜெபித்தது போல, இந்த தாயார் போராடினது போல, இனியாவது என் வாழ்க்கை மாறும்னு போராடினது போல நீங்களும் நானும் போராட வேண்டும். நம்முடைய அற்பமாய் நினைக்கப்படுகிற அந்த சூழ்நிலை மாற நீங்களும் நானும் போராட வேண்டும். யோனா 2வது அதிகாரம் 4வது வசனம். யோனா 2:4. இல்லை, சாரி விட்டுட்டேன், லைட்டா திரும்ப வாசிங்க. நானும் அது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இப்ப இங்க ஒரு நபரை காண முடிகிறது. நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த, ஒருவேளை பைபிள் ஃபேக்டா சொல்லுவாங்க, பலருக்கு தெரிந்த ஒரு வேதாகம முழு புஸ்தகத்தினுடைய கதை என்று சொன்னால் அது யோனா புஸ்தகத்தை தான் சொல்லுவாங்க. இந்த யோனா புஸ்தகம் அங்கே லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டது போல இவர் ஒரு நிலையில் இருக்கிறார். என்ன நிலையா? தள்ளப்பட்ட நிலை. மறுபடி வாசிக்கிற, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். வேலை நீங்களும் நானும் இந்த யோனாவை போல ஏதோ ஒரு நிலையில தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோமா? தள்ளின நிலையில ஒருவேளை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த வாரத்தினுடைய ஓய்வு நாள் பாடமும் யோனாவை குறித்து தான் பேசுனது. யோனாவை போல இருக்கக்கூடாதுன்னு ஒரு செய்தி இருக்கிறது. டோன்ட் பி லைக் ஜோனா. ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைத்து வார்த்தைகளை கேட்டு ஆண்டோடைய வழிநடத்தல் இருந்த போதிலும் அந்த வழிநடத்தலை எல்லாம் புறம் தள்ளி இவர் தான் முன்னிறுத்தின பகுதிக்கு கடந்து போக பிரயாசப்படுகிறார். போகிற வழியில் நிறைய தடைகள் ஏற்படுகிறது. அவர் போய் ஒரு மீன் வைத்துக்கொள்ள மாட்டேங்கிறார். வாசிக்கிறோமா? 1வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. போதும், ஒரு நிமிஷம் இங்க நின்னுக்குருவோம். இவர் என்ன இடத்துல நிற்கிறாரா? இப்போ எங்க இருக்கிறாரு? ஒருவேளை இவருடைய அந்த பிரேயர் டேபிளை நம்ம யோசித்து பார்ப்போமே. ஜான் வெஸ்லியை குறித்து ஒரு அழகான பகுதி இருக்கிறது. அவருடைய அந்த க்ளோசெட்டுக்கு பக்கத்தில் எப்பயுமே முழங்கால் படிக்கிட்டு வேதத்தை திறந்து வைத்து ஜெபிப்பாராம். ஏறக்குறைய 2 மணி நேரம் காலையில் ஜெபிப்பாரா. அவர் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு வேதத்தை திறந்து வைத்து தான் ஜெபிப்பாரா. வெஸ்லி ஜோம் பண்றாருன்னா அப்படிதான் ஜோம் பண்ணுவாரா.
சரி, இங்க அப்படி ஒரு நிலை இருக்குதா? இது அப்படியே கொஞ்சம் நான் அப்படியே யூகித்து பார்க்க உங்க கண்களுக்கு முன்னால அந்த காட்சியை வைக்கணும்னு நினைக்கிறேன். மீன்கள் வாங்கி சமைக்கிறவங்க இருக்கலாம். இல்ல இந்த மீன் வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதியில ஒரு பொருளை நம்ம யோசிக்கிறோமே, அது நிக்க முடியுமா? ஒருவேளை அங்க முழங்கால் போட முடியுமா? என்ன திசையில இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஒரு ஒரு மீன் சொல்லுவாங்க, ஸ்வயம்ப் வந்து கடலின் ஆழங்களில் இருக்கக்கூடிய அந்த மீன் எந்த திசையில் இருக்கிறோம்னே தெரியாதபடிக்கு ஒரு காரியத்தை செஞ்சு அது வாழக்கூடிய ஒரு மீன். ஒரு மீன் இங்கே அந்த மாதிரி ஒரு மீன் வயிற்றுக்குள்ள அந்த அலைகளுக்கு நடுவில் அவர் சொல்றார். அந்த நிலையை நான் அப்படியே கண்களுக்கு முன்னால் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். 5வது வசனம். தண்ணீர்கள் என் பிராண பரியந்தம் நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இந்த அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொல்லுகிறதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவேளை அவர் முழங்கால் படிக்கிற இடம் இல்லை, ஒரு யுனிக்கான பிரேயர்னு சொல்லலாம். ஒரு ஒரு என்ன சூழ்நிலையிலேருந்து ஜெபம் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் பாரத்தோடு ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி முடிக்கிறார். அந்த அதிகாரத்தினுடைய முடிவை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி முடிக்கிறார். ஒருவேளை இந்த 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இவர் போராடின இந்த போராட்டத்தில் இவரை ஒரு ஜெப வீரனாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க எனக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கல, இல்லை நான் பிஸியாகவே ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு வேலை பளுக்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, இது நடுவில் எனக்கு ஜெபிக்க ஒரு சரியான இடமும் நேரமும் கிடைக்கலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யோனா ஒரு உதாரண புருஷராய் நிற்கிறாரு. யோனாவின் இடத்துல நிறைய நெகட்டிவ் இருந்தாலும் அவர் இடத்துல இருந்த ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ஜெபிக்கக்கூடியவராய் எதை நோக்கி பார்க்குறாரா? 4வது வசனம் வாசிங்களேன். நான் உமது கண்களை எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றார். நாம் ஜெபத்தில் பரிசுத்த ஆலயத்தை நோக்கி கொண்டிருக்கிறோமா? அப்படியே அந்த நினிவே மக்களுக்கு திருப்ப போகிறோம். சூழ்நிலை மாற்றங்களுக்கு நடுவில் அவங்களுடைய அந்த முடிவு நாள் சொல்லப்பட்டு விட்டது. முடிவு நாள். இந்த நபர்களை நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தேதி குறிக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம். யோனா போய் பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? இன்னும் 40 நாள் செல்லும், நினிவே கவிழ்த்து போடப்படும். இதை புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு முடிய போகுது, நம்ம வாழ்க்கை முடிய போகுது, இன்னும் 40 நாள் தான். ஒருவேளை இந்த நிலையில் பலர் சுகவீனங்கள் மத்தியில், பலவீனங்கள் மத்தியில், இன்னும் எனக்கு கொஞ்ச காலம்தான், இன்னும் இவ்வளோ நாள் தான் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நினிவேயின் மக்கள் ஒரு சாட்சியாக நமக்கு முன்னால் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாற்றி அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவார் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சியாய் நினிவேயினுடைய மக்கள் அங்கே முன்னிக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு அன்பான இந்த பிள்ளைகளை, நீங்களும் நானும் அப்படியாய் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை ஜெபிக்க அழைக்கிறார். யோனா அது போல ஜெபிக்கிறாரு. அதே மாதிரி எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார்ல. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 2-3 வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு அழுந்து ஜெபிக்கிறார். அழுகையின் ஜெபம். அழுது ஜெபிக்கிறாரு. என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரண சாசனம் வருகிறது, ஒரு லெட்டர் தேவனிடத்திலிருந்து வருகிறது. 1வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எப்படி இருக்குல்ல? ஒருவேளை எனக்கு காலையில் இப்படி ஒரு செய்தி வந்ததுன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
நிறைய பேர் இந்த மாதிரி செய்திகளை கேள்விப்பட்ட மாத்திரத்தில், சுகவீனங்கள் பலவீனங்கள் கண்ட மாத்திரத்தில், அவங்களுடைய சூழ்நிலை மாற்றத்தை பார்த்த மாத்திரத்தில் எடுக்கக்கூடிய அடுத்த தீர்மானம் என்ன? ஆண்டவர் ஏன் இப்படி விட்டுட்டாரு? இனிமேல் இந்த ஆண்டவரை பார்க்கவே கூடாது, இந்த ஆண்டவர்கிட்ட போகவே கூடாது என்ற தீர்மானங்களை எடுப்பாங்க. ஆனால் எசேக்கியா நமக்கு ஒரு முன் உதாரணமாய், ஒரு ஜெப வீரனாய் நமக்கு முன்பால் நிற்கிறாரு. மரணத்தினுடைய விளிம்பு தெரியுது. இந்த முதல் வசனத்தை நான் தியானிக்கும் போதெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்ஸ் கைவிட்டாங்கன்னா யார்கிட்ட வருவாங்க? ஆண்டவர்கிட்ட வருவாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. பல பேர் அப்படி சுகமாகி பல காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, உயிருள்ள சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. மருத்துவர்களெல்லாம், உலக மருத்துவர்களெல்லாம் கைவிட்டால் பரம வைத்தியர் இடத்துல வருவாங்க. இப்போ இவருக்கு மரண செய்தி, நாள் குறிக்கப்பட்ட செய்தி யார்கிட்ட இருந்து வருதுன்னா, ஆண்டவர் இடத்துலேருந்தே வருகிறது. அதையே ஒரு ஜெபம் மாற்ற முடியும் என்று சொன்னால், நாமும் ஜெபித்தோம் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலைகள் கண்டிப்பாய் மாறும். அப்படிப்பட்ட ஜெப வீரர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இன்னும் 2 உதாரணங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம். இது எல்லாத்துக்கும் தெரிந்த பிரபலமான ஒரு அதிகாரம். 2 ராஜாக்கள் 5 ரொம்ப பிரபலமான அதிகாரம். அங்கே ஒரு சிறு பிள்ளையை காண முடிகிறது. அந்த சிறு பிள்ளை ஜெபித்ததை நேரடியாய் வசனத்தில் காண முடியாது. ஆனால் தீர்க்கதரிசிகள் எழுதுகிறாங்க, இந்த பிள்ளை மன்றாடினதான். வாசிங்களேன் 1வது வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில். சரி, இப்போ அப்படியே தொடர்ந்து வந்துலாம். அவர் என்னவா இருக்கிறாரு? குஷ்டரோகியா இருக்கிறார். 2வது வசனம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். ரொம்ப அழகா ஒரு சாட்சி சொல்றாங்கல்ல. ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. இந்த நிலையை புரிந்து கொள்வதற்காக நடந்த ஒரு உண்மையான காட்சியை உங்க கண்களுக்கு முன்னால வைக்கணும்னு ஆசைப்படுகிற ஒரு மகப்பேறு மருத்துவமனை தான். என்ன மருத்துவமனை? மகப்பேறு மருத்துவமனை. மகப்பேறு மாத்திரம் தான் அங்க பார்ப்பாங்க. ஒரு தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனோம். வேகமா வண்டியில தூக்கி வச்சு இந்த மகப்பேறு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இந்த தாத்தாவை காப்பாத்துங்கன்னு சண்டை போறாங்க. காப்பாற்ற முடியுமா? அந்த மகப்பேறு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இல்ல இது வேற ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம். தகப்பனாருக்கு வந்திருக்கிற இந்த இருதய பிரச்சனைக்காய் இவர்கள் கடந்து செல்ல வேண்டிய இடம் வேற. சரி, ஒருவேளை இந்த பிள்ளை சொல்லி அனுப்பினதே பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பூமியில இருக்கக்கூடிய நாட்களில் அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். வாசிக்கலாமா? லூக்கா 4வது அதிகாரம் 27வது வசனம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, இந்த வசனத்தை அப்படியே அங்க ஒப்பிட்டு பாருங்களேன். இந்த பிள்ளை சொல்லுதே, தீர்க்கதரிசிகள் இடத்தில் போவாரானால் நலமா இருக்கும், அவர் குஷ்டரோகத்தை நீக்கிடுவார்னு சொல்லிச்சே. நீக்கின தடயம் இருக்குதா? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்போது சொல்றாரு, எலிசாவின் நாட்களை குறித்து சொல்றாரு. எலிசாவின் நாட்கள்ல நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க தான். ஆனா இந்த நாகமான் மட்டும்தான் சுகமானா. இந்த பிள்ளை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த செய்தி வர வேண்டும். அப்ப அதுக்கு முன்னால எந்த குஷ்டரோகியும் சுகமானதாய் வரலாறு இல்லாத சூழ்நிலையில இந்த பிள்ளை சொல்லி அனுப்பினது, இந்த பிள்ளையினுடைய வார்த்தையை கேட்டு கிளம்பி போயிட்டாரு. இந்த பிள்ளையை குறித்து தீர்க்கதரிசிகள் எழுதுறாங்க, அவர்கள் திரும்பி வரும்போது இந்த குஷ்டரோகம் நீங்கினவராய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி பிள்ளை தேவனிடத்துல மன்றாடி ஜெபித்ததாம். ஒரு ஜெப வீராங்கனையாய் இந்த மகளை காண முடியும். தானியேல் ஒரு உதாரணமாய் காண முடியும். முகக்கலைக்காகவும் ஒருவேளை ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைப்பதற்காகவும் இவங்களும் ஒரு ஆபத்தினுடைய விளிம்பில் நிற்கிறாங்க. தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனம்.
பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடும் கூட அறியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக ஜெபிக்கிறாங்க. தொடர்ந்து அதை வாசித்தோம்னா 19 வருஷம் வரைக்கும் இந்த ரகசியத்திற்காக ஜெபிக்கிறாங்க. இந்த ரகசியத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நிர்பந்தம் எங்க வருகிறது என்று சொன்னால், பாபிலோனின் ஞானிகளை எல்லாம் கொல்லும்படியாய் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. கர்த்தர் ஞானியாய் இந்த 10 மடங்கு சாமர்த்தியசாலிகளாய் தானியேலுடைய நண்பர்களை நிறுத்தி இருக்க அவங்களுக்கு ஒரு மரணத்தினுடைய விளிம்பு வருகிறது. மரணத்தினுடைய விளிம்புல அவர்கள் ஜெப வீரர்களாய் நிற்கிறாங்க. மறைப்பொருள்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த உன்னதமான யாரும் வாசிக்க முடியாத அந்த பாஷையை வாசிக்க, அந்த கையுறுப்பு எழுதின வார்த்தைகளை வாசித்து அதற்கு விளக்கம் சொல்லவும், இன்னும் வரப்போகிற நிறைய காரியங்களை எழுதவும் தானியேலுக்கு அவருடைய ஜெபம் ஒரு பெரிய உதாரணமாக இருந்தது, பெரிய ஊன்றுகோலாக இருந்தது. அப்படிப்பட்ட ஜெப வீரர்களாய் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காய் ஜெபத்தில் நீங்களும் நானும் தரித்திருக்கிறோமா? இன்னும் நிறைய பேரை சொல்ல முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சொல்ல முடியும். அவர் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததாய் வேதத்தில் நம்ம காண முடியும். லூக்கா 3வது அதிகாரம் 21 யாக்கோப்பு ஜெபிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் ஒரு யாக்கோப்பு ஜெபிக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் ஒரு யாக்கோப்பு ஜெபிக்கிறாரு. அவரை ஒவ்வொரு முறையும் அந்த கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் இந்த யாக்கோப்பை ஜெபிக்க சொல்லும்போது, அப்போ ஜெபிக்க விட்ட தூங்கின இந்த யாக்கோப்பு, நான் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இந்த யாக்கோப்புக்கு ஓல்டு கேமல்ஸ் நீன்னு ஒரு பேரே பட்டப்பேராய் கொடுக்கப்பட்டது. அவர் தான் சீசர்களில் முதலாவது இரத்த சாட்சியாய் மரித்த சீசர்களை மறித்தது இந்த யாக்கோப்பு. ஒருவேளை அவருடைய நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதுக்கு பின்பு கொஞ்ச காலம்தான் இருந்திருக்க வேண்டும். அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளாய் தன் முழங்காலை ஒரு ரொம்ப வருஷமாக பாலைவனத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்து அந்த பாலைவன மணல்களுக்குள்ளாய் முழங்கால் படியிட்டு அப்படியே பிரயாணிக்கக்கூடிய இந்த ஒட்டகத்தினுடைய மூட்டு மாதிரி அவர் மூட்டு வீங்கி இருந்ததாம். அது இந்த காய் காய்க்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருந்ததாம். ஒருவேளை நாம் அப்படியாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? ஜார்ஜ் முல்லரை குறித்து ஒருவேளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒரு நாளைக்கு 5000 ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக ஜெபம் பண்ணுவாராம். ஒரு பெரிய ப்ரேயர் வாரியராய் நம்ம பார்க்கலாம். அவர் 5000 ஜெப விண்ணப்பங்களுக்காய் பண்ணுவாராம். அவர் ஒரு 5 நண்பர்கள் அவருக்கு இருந்தாங்களாம். அந்த 5 நண்பர்களுக்காய் அவர் ஜெபித்தாராம். அந்த 5 நண்பர்களும் எப்படியாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஒரு 2-3 மாதங்களில் அவர் உருக்கமாய் ஜெபித்ததில் ஒரு நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஒரு சாட்சியாக எழுதுறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து இன்னும் 2 நண்பர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. போராடுறாரு, மன்றாடுகிறார், ஜெபிக்கிறாரு. 25 வருடத்துக்கு பின்பாக 4வது ஒரு நபர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாராம். இப்போ 5வது நபர் ஏற்றுக்கணும்ல, ஜெபித்தாராம். அவரை குறித்து எழுதி வைத்து ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய நாட்களை எழுதுறாங்க. அவர் 63 வருஷம் 8 மாதம் அந்த நபருக்காய் ஜெபம் பண்ணார். எத்தனை வருஷம்? 63 வருடம் 8 மாதம் அந்த தன்னுடைய நண்பன் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காய் ஜெபித்தாரா. ஆனால் அவருடைய நினைவில் அவர் மனம் மாறினாரா இல்லைன்னு தெரியலையா. ஏன்னா அவர் மரித்து விட்டார். ஜார்ஜ் முல்லர் மரித்து விட்டார். அவருடைய அடக்க ஆராதனையின் போது அந்த கஃபின் பாக்ஸில் அவர் வைக்கப்பட்டிருக்க போது இந்த நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நமக்கும் சுற்றி நிறைய ஆண்டவரை அறியாத நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? ஜான் வெஸ்லி தினந்தோறும் காலையில் 2 மணி நேரம் ஜெபிப்பாரா. வேதத்தை திறந்து வைத்து முழங்கால் படியில் நின்று ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லி ஜெபிப்பாராம். 1000 பேரை மனம் மாற்றவும் 1000 பேருக்கு ஆண்டவரை சொல்லவும் அவருக்கு ஆண்டவர் கிருபை அளித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே நிலையில் வந்து நிற்கிறோம். நம்முடைய திருச்சபை ஏறக்குறைய வளர்ந்து 72வது ஆண்டை சந்திக்க இருக்கிறது. இதை டைட்டானியம் அனிவர்சரின்னு சொல்லுவாங்க. 72வது ஆண்டை சந்திக்க போகிற நாம்
இந்த நாளில் ஒரு பொருத்தனையோடு, ஒரு பொதுவாகவே இந்த பொருத்தனையை குறித்து பேசும்போது கொஞ்சம் முன்னாலேயே பேசுவேன். அது என்னுடைய வழக்கம். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஓட முடியும்னு ஒரு ட்ரையல் பார்க்கணும்ல. நான் என்னால் எவ்வளோ வேகம் ஓட முடியுது, என்னால் எவ்வளோ சரிப்படுத்திக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ட்ரையல் பார்க்கணும். இந்த நாளிலிருந்து ஒருவேளை அந்த தீர்மானத்தோடு நம்ம கடந்து போகலாம். நம்முடைய திருச்சபை சில வருடங்களுக்கு முன்பாக 777ன்னு ஒரு காரியத்தை வெளியிட்டாங்க. காலையில் 7 மணி, சாயங்காலம் 7 மணி, வாரத்தின் 7 நாட்களிலும் நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த பழக்கம் இருந்து கொண்டிருந்தது. பாஸ்டர் பி.வி. ஜெயசாஸ்திரத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இது அவர் சொல்லுவார், தம்பி உன்னுடைய எல்லை தெரியுமான்னு கேட்பார். இந்த எல்லையை பார்த்தாலே பயமாக இருக்கும். இந்த கோயம்புத்தூர் மேப்பை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். உண்மையாக தெய்வ சமூகத்திலேருந்து சொல்கிறேன். இவ்வளோ பேருக்கு என்றைக்கு ஆண்டவர் சத்தியத்தை சொல்கிறது? இப்பொழுதெல்லாம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு கடந்து போகிறோன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு பெரிய பாரமாக இருக்கும். இவ்வளோ பேருக்கு என்றைக்கு நம்ம சொல்லி முடித்து, என்றைக்கு இவர்களெல்லாம் ஆண்டவரை அறிந்து, இவர்களுக்கெல்லாம் கேள்வி யார்கிட்ட தான் கேட்க போகிறாரு? என்கிட்ட கேட்க போகிறீங்களா ஆண்டவரே? இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? 1000 பேர் வருகிறாங்க போகிறாங்களே, எப்படி சத்தியத்தை சொல்வது? அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம், தம்பி நீ கடந்து போகிற இடத்துல பஸ்ஸில் போகிறேன்னா இறங்குற ஸ்டாப்பு, பஸ்ஸு நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாப்புக்காய் ஜோமன்னு சொல்லுவார். எனக்கு இன்னமும் அந்த பழக்கம் இருக்கிறது. இன்னும் பஸ்ஸில் பிரயாணித்து போனேன்னா, ஆண்டவரே இந்த ஸ்டாப்பில் ஒரு ஆத்மாவை கொடுங்க, இந்த ஸ்டாப்பில் ஒரு ஆத்மாவை கொடுங்க. உண்மையாய் நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். நான் சத்தியமங்கலம் பகுதியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது நான் இருந்த அந்த கிராமம் பயங்கர RSS பிரச்சனை இருக்கக்கூடிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு திருவிருந்து ஆராதனை கரெக்டாக நடத்தி விட முடியாது. ஒரு சர்ச் சர்வீஸை கரெக்டாக நல்ல விதமாக நடத்தி விட முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த இடத்துக்கு நடந்து போக வேண்டும் என்று சொன்னால், இங்கேருந்து காந்திபுரம் தூரம் பஸ்ஸும் இல்லை, எந்த வசதியும் இல்லை, நம்ம நடந்து தான் கடந்து போக வேண்டும். நடந்து போகும்போது பெண்களை பக்கத்தில் வச்சுட்டு போக முடியாது. அந்தளவுக்கு கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. போகிற வழியில் அடிக்க மட்டும்தான் இல்லை, மீதி எல்லாம் செய்வாங்க. நான் பொறுமையாய் நான் அப்படியே கடந்து போகிறதுனால என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்து கை மட்டும்தான் மேலே வைக்கலை. ஆனால் எல்லா ஏச்சு பேச்சுகளும் இருக்கும். அந்த இடத்துல கடினப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கும்போது இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரே என்று சொல்லி அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு கடந்து போகிறேன். இன்னும் கடந்து போனீங்கன்னா தெரியும், புளியம்பட்டிக்கும் கைக்காலன்குட்டைன்ற ஸ்டாப்புக்கும் நடுவில் ஒரு ஊர், நல்லூர்னு ஒரு ஊர். ஆனால் அது அங்கே உள்ள நுழையிற இடத்துல ஒரு போர்டு இருக்கும், இங்கே கிறிஸ்தவர்கள் யாரும் இல்லை, இங்கே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு யாரும் உள்ளே வராதிங்க. உண்மையாய் தெய்வ சமூகத்தில் சொல்லுகிறேன், அப்படி ஒரு போர்டு இருக்குது. உள்ளே நுழைய முடியுமான்னு தெரியல, கடினமான ஒரு நிலை. இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, ஆண்டவரே என்று சொல்லி பாரத்தோடு அன்றைக்கிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். உண்மையாக தெய்வ சமூகத்தில் சொல்லுகிறேன், நான் உள்ளே போல அங்கேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர் என் பிள்ளைக்கு கேன்சர் வியாதின்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்களேன். நான் ஒருத்தரை பார்த்தேன், அவங்க தைரியம் சொல்லி உங்கள் நம்பரை கொடுத்தாங்க, அந்த நம்பர் மூலமாக நீங்கள் எனக்கு முடிஞ்சால் தினந்தோறும் கூப்பிட்டு ஜோம் பண்ணுறீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அந்த இடத்துல ஒரு ஆத்மாவை ஆண்டவர் கொடுத்தார். நீங்களும் ஒருவேளை இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே இந்த திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்குது, நேற்றைக்கு செய்தியை கேட்டோ, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணுமே, நாங்கள் தயங்குகிறோமே, சத்தியத்தை சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே, இந்த வல்லமை வேண்டுமே. இந்த வல்லமை ஜெபம் கொடுக்கும், இந்த வல்லமையை ஆண்டவர் கொடுப்பார். நீங்களும் நானும் ஒரு ஜெப வீரர்களாய் அந்த இடத்துக்கு ஒருவேளை நம்ம கடந்து செல்ல முடியலை. பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாரம் என்னவா இருக்குன்னா, நான் ஊழியத்துக்கு கடந்து போக முடியலை, என்னை யாரும் கூட்டு போக முடியலை, ஒருவேளை கடந்து போக முடியலை, அப்படிப்பட்ட வார்த்தையின் வல்லமை இல்லை. ஆனால் ஆண்டவரோடு ஜெபிக்கலாமே. ஒரு ஜெப வீரர்களாய் ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஒரு செயின் ப்ரேயரை ஆரம்பிங்க. ஒரு சாட்சியை வாசித்த நிக்கோலஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் ஒரு கிராமத்தில் இருந்தாராம். அந்த கிராமத்தில் ஒரு வேலைக்காய் பலர் உள்ளே கடந்து வந்தாங்களா, அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை ஆகி கொண்டே இருந்தது. அப்போ அவர் என்ன செஞ்சாராம், இவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு சொல்லி, நீ இனிமேல் சண்டை போட மாட்டோம், நாங்கள் சேர்ந்து ஜெபிப்போம் என்று சொல்லி ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினாராம். அது ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்தது. அந்த கிராமத்துக்கு பேர் தி லார்ட்ஸ் வாட்ச் அப்படின்னு பேர் வச்சாங்க. அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்களா. அவங்களுக்கு ஒரு ஏவுதல் ஏற்பட்டு, இந்த 1 மணி நேரம் அக்கா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கக்கா,
நீங்கள் முடித்த பிறகு எனக்கு சொல்லுங்கள், நான் அடுத்த 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன். இப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். வந்து அதை சாட்சியாக சொல்லுகிறாங்க. ஏறக்குறைய அன்றைக்கு தொடங்கின அந்த பிரயாணம் ஒரு ஜெப ஓட்டம். 24 மணி நேரமும் வாரத்தினுடைய 7 நாட்களும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்களா? நீங்களும் நானும் அப்படி ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அந்த நபருக்காய் ஜெபிங்க. அந்த நபர் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிங்க. ஒருவேளை ஜார்ஜ் முல்லர் ஜெபித்தது போல என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் பரலோகத்தில் உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தில் இன்னொரு முத்து சேர்க்கப்பட ஜெபத்தில் நீங்களும் நானும் தரித்திருக்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 9 - 18 வசனங்களை வாசித்தோம்னா ரொம்ப அழகாக நிறைய காரியங்களை பவுலார் எழுதுகிறார். அந்த நிறைய காரியங்களில் 12வது வசனத்தை நான் மையமாக வைக்கணும்னு ஆசைப்படுகிறது. க்ரீம் ஆஃப் த கிராப்னு சொல்லுவாங்க. மையமாய் மணிமுகுடமாய் அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ரோமர் 12வது அதிகாரம். நம்பிக்கையில் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஒருவேளை ஆரம்பத்தில் நான் சொன்ன கதை போல தான், ஒரு கால் போனாலும் பரவாயில்ல, ஒரு கை போனாலும் பரவாயில்ல, எனக்கு வலி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாகிறதுக்கு முன்னால் என்னுடைய நாட்டுக்கு என்னால் இயன்ற அளவிற்கு நான் போராடுவேன் என்று சொல்லி ஒரு வீரனால அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னான். நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாய் ஜெப வீரர்களாய் நம்முடைய இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் ஜெபத்தில் போராடுவோம், ஜெபத்தில் தரித்திருப்போம். பவுலார் சொல்லுகிறது போல ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கக்கூடிய ஜெப வீரர்களாய் வீராங்கனைகளாய் நீங்களும் நானும் மாறுவோம். தேவ நிச்சயமாய் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல தேவ செய்திக்காய் கர்த்தரை சோசரிக்கிறேன். நாம் ஜெபத்தில் ஒரு தாங்கக்கூடிய பிள்ளைகளாக, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்வோமாக. இந்த நல்ல ஆராய்ச்சின் முடிவுப்பாடலாக யாரும் எழும்பி நின்று பாடலின் 534 நியாய தீர்ப்பில் முதண்டை. Bye.
சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஜெபத்தின் வாஞ்சை எங்களுக்கு தரும்படியாய் ஜெப வீரராகிய உம்மை நோக்கி நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. இந்த பூமியில் நீர் கடந்து வந்த நாட்களில் நீர் கெத்சமனே தோட்டத்தில் அழுது போராடி என் ஆண்டவரே ராம் முழுவதும் ஜெபித்தீர், அதிகாலையில் ஜெபித்தீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அதுபோல ஒரு ஜெப வாஞ்சையை உம்மை போல நாங்களும் மாறுகிற ஒரு தேவ சிந்தையை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கேட்ட செய்திக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவரே, நாங்களும் ஜெப வீரர்களாய் திறப்பின் வாசலில் நிற்கக்கூடியவர்களாய் அநேகருக்காய் என் ஆண்டவரே போராடுகிற மன்றாடுகிற ஒரு பலத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் என் ஆண்டவரே ஒருவேளை போர் வீரனைப் போல நாங்கள் போராட முடியல ஆண்டவரே, ஆனால் ஜெபத்தில் உம்மோடு கூட போராடுகிற பிள்ளைகளாய், ஜெபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளாய், உறுதியாய் தரித்திருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை பக்குவப்படுத்தும்படியாய் உடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடி நிற்கிறோம் ஆண்டவரே. லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டது போல அநேகர் மத்தியில் இந்த மெய்யான திருச்சபை அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது தான் ஆண்டவரே. அவர்கள் நடுவில் இந்த மெய்யான சத்தியத்தை நாங்கள் எடுத்து செல்வதற்கு லேயால் ஜெபித்ததை போல நாங்களும் போராடி ஜெபித்து பரலோகத்தின் ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற அநேகரை சத்தியத்துக்குள்ளாய் வழி நடத்த எங்களை பக்குவப்படுத்தும்படியாய் உடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்கள் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நிறைய காலி இருக்கைகளை இந்த நாளில் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் தடைகளை நீக்கி வருகிற நாட்களில் நீர் அழைத்து வரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரங்கள் சுகவீனமாய் இருக்கிறவர்களை சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனமாய் கடந்து வர முடியாமல் கஷ்டப்படுறவங்களை கர்த்தர் நீர் அழைத்து வரும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபையை நீர் வழிநடத்தி வருகிற வழிநடத்தலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேக கிளை திருச்சபைகளை இந்த திருச்சபை உருவாக்கும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் ஊழியக்காரர்களை நீர் எழுப்பும்படியாய் என் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஊழியக்காரர்களாய் எழும்ப கர்த்தர் பக்குவப்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். அந்த நாளில் திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற, இந்த 2-3 நாட்களில் பிறந்த நாள் காணக்கூடிய மகளை உம்முடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரங்கள் அவர்களை தாங்கட்டும். இதோ கொரோனா நேரத்தில் என் ஆண்டவரே அந்த கஷ்டத்தின் நடுவில் பரலோகத்தினுடைய உன்னதமான தேவன் இந்த இடத்துல பிள்ளைகளை இணைத்து கொடுத்து சாட்சியாய் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அவிதமாய் நீங்கள் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையினுடைய அனுவசரி ஆராதனைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. எல்லாம் நேர்ச்சியாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் தயவுக்கு கூட இருக்கட்டும். நாங்கள் ஜெப வீரர்களாய் இருப்போம் என்ற பொருத்தனையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பட்ட நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஒத்தாசி நம் அனைவரோடும் வளர்த்தப்பட்ட பிள்ளைகளோடும் இணையதளத்தின் மூலமாக இணையக்கூடிய பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென்.